رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم فاستخرج قلبي فغسل بماء زمزم ثم أعيد مكانه ثم خشي إيمانا وحكمة ثم أوتيت بدابة أبيض يقال له البراق فوق الحمار ودون البغل إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவனான எமது இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத்தும் எம் உயிரை விட மேலான ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் மூமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் எம்மவர்கள் மீதும் மூமினான ஆண் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் பேரருளும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையில் ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான பொன்மொழிகளையும் கேட்டு அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறுகிய காலம் என்பதனால் அல்லாஹ் குர்ஆனில் இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறுகிய காலம் என்றே அழகாக தெளிவாக சொல்கிறான். அந்த குறுகிய காலத்தில் நானும் நீங்களும் நல் அமல்களின் மூலமாக நமது வாழ்வை பிரகாசப்படுத்தி ஆகிராவின் வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் நோக்கமும் அதுதான். அன்பானவர்களே, ரஜபுடைய மாதத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அருள் புரியும்படி அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்ட மாதம். அதே போன்று இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலும் அருள் புரிவாயாக என்று கேட்ட மாதம். அதே போன்று கேட்டார்கள், அதற்கு பின்னால் வருகின்ற ரமலானையும் எனக்கு அடையும் பாக்கியத்தை தருவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே இருந்து கேட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிசயமான ஒரு பிரயாணத்தை அல்லாஹ் இந்த மாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் 7 வானங்களை கடக்க வைத்து 7 வானங்களை கடந்து சென்று ரப்பை சந்தித்து பைத்துல் மஅமூரை கடந்து சிதறத்துல் முந்தஹாவை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த ஒரு அதிசயமான ஒரு பிரயாணம் தான் இஸ்ரா வ மிஅராஜ் என்கின்ற பிரயாணம். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரயாணத்தை மிஅராஜை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்று இமாம்கள் பல கருத்துகள் எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
13 வருடங்கள் 40வது வயதிலிருந்து 53வது வயது வரைக்கும் மக்காவில் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் போதித்தார்கள். சந்தோஷமாக அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நபி அவர்கள் இந்த போதனையை 13 ஆண்டுகள் செய்தார்கள். நபி அவர்களை கேவலப்படுத்தி பேசினார்கள். நபி அவர்களுடைய கழுத்தில் மலக்குடல்கள் ஒட்டக குடல்களை கொண்டு வந்து கொட்டினார்கள். நபி அவர்கள் சுஜூதில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளாக ஒவ்வொரு மனிதர்களாக குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். எதிர்ப்பு கும்பல் யாரிடமிருந்து? தன் குடும்பத்திலிருந்து எழும்பியது, தன் தகப்பனின் குடும்பத்திலிருந்து அவர்களுக்கு எழும்பியது எதிர்ப்பு. ஏசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் பைத்தியம் என்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூனியக்காரர் என்றார்கள். நபி அவர்கள் பொறுமையோடு 13 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 13 வருட காலங்கள் மக்காவில் நபித்துவத்தை செய்து கொண்டிருக்கின்ற காலம்தான். நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக வழக்கரமாக இருந்தவர், அவருடைய மிக நேசத்துக்குரியவர், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியவர் ஹதீஜா பின்த் ஹுவைலித் மனைவி ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 53வது வயது காலத்தில். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாவலராக இருந்த அவருடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி அவர்களுக்கு ரொம்ப கவலை. தன்னோடு தன் கவலைகளுக்கு, தன் பிரச்சனைகளுக்கு தன் நேசமான மனைவி இல்லாமல் போய்விட்டார். அந்த மக்கள் அல்லாஹ் ஒரு நண்பனை அழைப்பதை போல அவனுடைய நண்பன் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைத்திருந்தார். அந்த பயணம் தான் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறது. ஒன்று உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் தூங்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூரையினூடாக இறங்கி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு ரிவாயத். இன்னும் ஒரு ரிவாயத், ஹரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவுக்கு பக்கத்தில், ஹதீமுக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுடைய இதயத்தை முதல் கட்டமாக பிளந்தார்கள். ஃபஸ்துஹ்ரிஜ கல்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் இதயத்தை, என் நெஞ்சை பிளந்தார். ஒருவர் வந்து என் நெஞ்சை பிளந்தார். ஃபகுஸில பிமாஇ ஸம்ஸம். அவர் ஒரு தங்க தட்டில தண்ணீர் கொண்டு வந்திருந்தார். தங்க தட்டும் தண்ணீரும் கொண்டு வந்திருந்தார். என் இதயத்தை வெளியில் எடுத்து அந்த தங்க தட்டில் வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் இதயத்தை ஃபகுஸில பிமாஇ ஸம்ஸம், ஜம்சம் தண்ணீரால் என்ற இதயத்தை கழுவினார். அவர்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். திரும்ப சொன்னார்கள், உஈத மகானஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், என் இதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப எங்கிருந்து எடுத்தாரோ அங்கே வைத்தார்கள். வைத்துவிட்டு சும்ம குஷிய ஈமானன், இறையச்சத்தையும் ஈமானையும் அதில் நிரப்பினார்கள். அந்த கல்புக்குள் நிறைய வைத்தார்கள். வஹிக்மத்தன், ஞானத்தை நிரப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் என்னுடைய நெஞ்சி மூடப்பட்டது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்திருக்கிறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை நான் பார்த்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு தைக்கப்பட்டிருந்தது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆபரேஷன் பண்ணினா எப்படி தையல் விளங்குமோ, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு தைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். கல்வை வெளியால் எடுத்து கழுவினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம ஊதீது பிதாபத்தின் அபியவ், ஒரு வெள்ளை நிற பிராணி கொண்டு வந்திருந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யுகாலு லஹு அல் புராக், புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராணி. ஃபௌகல் ஹிமார் வ தூனல் பக்ல், அது கழுதையை போலையும் அல்ல, ஒட்டகத்தை போலவும் அல்ல, வித்தியாசமாக இடைப்பட்டதாக இருந்தது. அதில பார்வை எங்கே முடியுமோ அங்கேதான் அடுத்த எட்டு வைக்கும். அது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த புராக்குடைய வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏறும்படி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கில் ஏறினார்கள். புராக் தளம்பியது. புராக் என்கின்ற வாகனம் தடம்பியது, தடுமாறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யார் தெரியுமா புராக்? உனக்கு மேலே இருக்கிறது யார் தெரியுமா? இந்த உலகத்தின் ரஹ்மத், நபிமார்களுடைய தலைவர். இதற்கு முன்னால் இந்த உடம்புல முதுகுல இவரை போல யாரும் வேறு இருக்க மாட்டார்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த 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 குதிரைக்கு, அதாவது அந்த புராக்குக்கு சொல்கிறார்கள். சொன்ன உடனே அப்படியே அமைதியாகுது, அழைத்து கொண்டு செல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கொஞ்சம் தூரம் நாங்கள் கடந்து சென்றோம். ஒரு இடத்தில் நிப்பாட்டினார்கள் அந்த புராக்கை. அந்த இடத்தில் 2 ரக்அத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். நானும் தொழுவேன். கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஜிப்ரீல், இந்த இடம் எது? ஏன் இங்க தொழுகிறீர்கள்? இந்த இடம் என்ன? சொன்னார்கள், இந்த இடம்தான் எத்ரிப், மதீனா முனவ்வரா. இங்கதான் இந்த மிஅராஜுக்கு பின்னால நீங்க வரப்போறீங்க ஊர். சுப்ஹானல்லாஹ். தொழுது முடிஞ்சு ஏறினோம். மீண்டும் பயணமானது. பயணமாகும் போது இடையில் ஒரு இரவு நேரமாக அடைந்த நேரத்தில் ஒரு வியாபார கூட்டம், இரவு நேரத்துக்காக யமன் ஷாமில இருந்து வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வியாபார கூட்டம் இரவு நேரத்தில் தூங்குறதுக்காக வேண்டி இடம் பார்த்து வைத்து அவர்கள் அந்த இருந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தாகமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரை குடிப்பதற்காக நான் ஒரு கூடாரத்தில் நுழைந்தேன். அந்த கூடாரத்தில் தண்ணீர் குவளை, அந்த தண்ணீர் இருக்கின்ற குவளை திறந்து கிடந்தது. நான் அதில் எடுத்து குடித்தேன். மேலே ஒரு குச்சினால் மூடிக்கொண்டு பிஸ்மில் சொல்லி மூடினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரங்களை பிஸ்மில் சொல்லி மூடுங்கள். யாருடைய வீட்டு பாத்திரம் பிஸ்மில் சொல்லி மூடப்படுமோ அந்த பாத்திரத்துக்குள் ஷைத்தானுக்கு தண்ணீர் அருந்த முடியாது, அங்குள்ள உணவுகளை சாப்பிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டு கதவை பிஸ்மில் சொல்லி மூடுங்கள், ஷைத்தானால் அதை திறக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெளியே வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். வரும்போது ஒரு மனிதர் ஒட்டகத்தை காணாமல் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய பயணத்தில் ஒட்டகத்தை காணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடினார்கள். அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பிரயாணமாகும் போது
துர்சினா மலையடியில் ஒரு இடத்தில் நிறுத்தாட்டினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அங்கு தொழுதார்கள். 2 ரக்காத். நானும் தொழுதேன். சொன்னார்கள், இது என்ன இடம்? சொன்னார்கள், இதுதான் தூர்சினா. இதுதான் தூர்சினா மலை. இங்கேதான் உங்களுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை, அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்த இடம். மீண்டும் பிரயாணமானோம். பைத்துல் லஹம் என்கின்ற ஒரு இடம், பைத்துல் மக்தஸ் உரிய பலஸ்தீனத்துக்கு கிட்டவாக இருக்கக்கூடிய பைத்துல் லஹம் என்கின்ற இடத்தில் 2 ரக்அத் தொழுதோம். தொழுதுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன இடம்? இதுதான் பைத்துல் லஹம். இன்றைக்கு அந்த இடத்துக்கு பெயர் பெத்லஹம். உலக படத்தை எடுத்து பாருங்கள். பெத்லஹம் என்று சொல்லக்கூடிய இடம் அது. பைத்துல் லஹம் என்பது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர். சொன்னாங்க, இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர். அவர்கள் பிறந்த ஊர் இங்கேதான். மீண்டும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் புறப்பட்டோம். புறப்படுகின்ற நேரத்தில் சமிஅத்து நிதாஅன் அன் யமீனி, என் வலது பக்கத்தில் ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. எப்படியான சத்தம் என்றால், ஐயா முஹம்மதுன் அலா ருஸ்லிக அஸ்அலுக. அவள் கையை உயர்த்தி யா முஹம்மத் என்று என்னை அழைக்கும் ஒரு சத்தம் கேட்டது. ஃபமதைது வலம் உஅர்ரிஜ் அலைஹி. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அழைப்பை நான் செவிமடுக்காமல் நிறுத்தாட்டாமல் என் பிரயாணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அப்போது கேட்டார்கள், قال ذاك داعي اليهود. அது யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, قال ذاك داعي اليهود. யார் தெரியுமா? அவர் ஒரு யஹூதி மனிதர். உங்களை கூப்பிட்டவர் ஒரு யஹூதி மனிதர். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அமா லவ் அன்னக வகஃப்த அலைஹி, அவர் கூப்பிட்டதற்கு நீங்கள் நின்றிருந்தால், அந்த யஹூதி உங்களை கூப்பிடும் போது நீங்கள் நின்று அவரின் அழைப்புக்கு விடை அளித்திருந்தால், லதஹவதத் உம்மத்துக, உங்களுடைய உம்மத்து எல்லாரும் யஹூதிகளாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தும்ப நாங்கள் போனோம். சும்ம சமிஅத்து நிதாஅன் அன் யஷாரி, என்ற இடது பக்கத்தில் ஒரு சத்தம் என்னை கூப்பிடுவதை போன்று. அதற்கு நான் என்ன என்று கேட்கவில்லை. போனோம். அஸ்அலுக ஃபமதைது வலம் உஅர்ரிஜ் அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இடப்பக்கம் கூப்பிட்டார்களே, நீங்க அந்த மனிதருக்கு அவர் ஒரு நசராணி, நசாராவர், அவருடைய அழைப்புக்கு அமா இன்னக லவ் வகஃப்த அலைஹி, அவர் கூப்பிட்டதற்கு நீங்கள் நின்றிருந்தால் உங்களுடைய உம்மத் அனைவரும் லதனஸ்ஸரத் உம்மத்துக, உங்களுடைய எல்லா உம்மத்தினர்களும் நசராணிகளாக மாறியிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகுல்து ثم استقبلتني امرأة عليها. தொடர்ந்து நாங்கள் பயணமானோம். ஒரு அழகான பெண்மணி எங்களுக்கு முன்னால் வந்தார். மின் குல்லி ஸீனத்தி மின் ஸீனத்தி துன்யா, அந்த பெண்ணில இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அழகுகளும் அந்த பெண்ணில சோடிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா? ராஃபிஅத்துன் யதஹா, கையை உயர்த்தி தகூல் அலா ருஸ்லிக அஸ்அலுக, என்னை அழைத்தார்கள். நான் அவர்களின் அழைப்புக்கு நான் பதில் சொல்லவில்லை. கால தில்க துனியா, அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெண் யார் தெரியுமா?
அதுல இருந்த அழகு யார் தெரியுமா? அவர்தான் துனியா. துனியாவும் துனியாவில் உள்ள அலங்காரமும் அதுதான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அந்த பெண்ணின் அழைப்புக்கு நின்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னக லவ் வகஃப்த அலைஹா லக்தாரத் உம்மத்துக துனியா அலல் ஆகிரா. நீங்க நின்று என்னன்னு கேட்டிருந்தா உங்களோட உம்மத்து எல்லாரும் ஆகிராவை மறந்து துனியாவை நேசிக்க ஆரம்பித்திருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் சொன்னார்கள், மீண்டும் பயணமானோம். பைத்துல் மக்தஸை, பலஸ்தீனத்தில் உள்ள இன்று எந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்களோ, இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்பட்டு குண்டுகள் பொழியப்படுகிறது, அந்த மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றார்கள். எங்களுடைய புராக்கை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்குள்ள மஸ்ஜிதில் அக்ஸாவில் உள்ள தூணில் கட்டினோம். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை நுழையுங்கள் என்றார்கள். நான் நுழைந்தேன். சொன்னார்கள், நான் நுழைந்தேன். அங்கு ஒரு ஆச்சரியம், அதிசயம் என்னை காத்து கொண்டிருந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் இருந்தார்கள் அங்கே. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உலகத்தில் இருந்த அனைத்து நபிமார்களும், வந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு தொழுகை நடாத்தும்படி என்னைத்தான் இமாமத் செய்ய சொன்னார்கள். நான் அவர்களுக்கு தொழுகை நடாத்தினேன். தொழுகை என்பதே மிஅராஜில தான் கடமையாகுது. கேள்வி ஒன்று வரலாம், எப்படி ரசூலுல்லாஹ்க்கு தொழுகையை பற்றி தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்து கொடுத்துட்டாங்க. போற நேரத்திலேயே தொழுவித்தார்கள். 2 ரக்காத் தொழுகை நடாத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த முழு நபிமார்களுக்கும் தொழுகை நடாத்தினார்கள். அன்பானவர்களே, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம ஊதிது பிஇனாயின், என்னிடத்தில் 2 கோப்பை கொண்டு வந்தார்கள். 2 கோப்பைகள் கொண்டு வரப்பட்டது. அஹதுஹுமா ஃபீஹி லபனும், அதுல ஒன்றில பால் இருந்துச்சு. வலாஹிரு ஃபீஹி ஹம்ர், இரண்டாவதுல மதுபானம் இருந்துச்சு. ஃபகீல லி, எனக்கு சொல்லப்பட்டது, இஷ்ரப் அய்யுமா ஷி'த, எதை நீங்க விரும்புறீங்களோ எடுத்து குடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை நீங்கள் விரும்புறீங்களோ என்னை எடுத்து குடிக்கும்படி சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஃபஅഖத்து லபன ஃபஷரிபுதுஹு, நான் பாலை எடுத்து குடித்தேன். சொன்னார்கள், அஸாபத்தல் ஃபித்ரா, நீங்கள் தூய்மையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஹம்ரை தேர்ந்தெடுத்திருந்தால் முழு உம்மத்தும் போதையிலே மயங்கி போய் கிடந்திருப்பார்கள். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தூய்மையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கிருந்து மிஅராஜ் பயணம். இப்ப சொல்லப்பட்டது, அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹு தஆலா தூய்மையானவன். எப்படியான தூய்மையானவன் என்றால், அவனுடைய அடியாரை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இஸ்ராவுடைய பயணத்திலே கூட்டி சென்ற அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் இப்ப சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாம இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ உள்ள எல்லா இடமும் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. பரக்கத்தான இடம் அது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில,
அந்த பரக்கத் இப்ப வழங்க மாட்டாது, அல்லாஹ் வழங்கப்படுத்துவான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் கைகளில் ஒப்படைப்பார்கள். அது பல தடவைகள் ஒப்படைக்கப்பட்டது, இப்ப போயிருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், வரும், கிடைக்கும். அன்பானவர்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அங்க என்ற அத்தாட்சிகள் எல்லாம் இருக்குது, அதை காண்பிக்கணும் என்ற நபிக்கு. அதுக்குத்தான் இந்த பயணம். கூட்டிக்கு போனது நான் இதுக்குத்தான். அல்லாஹு தஆலா இன்னஹு ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கேட்பவன் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மக்தஸில் இருந்து வானத்தின் பக்கம் புறப்பட்டு மியராஜுடைய பிரயாணம், என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கதவை திறந்தார்கள், வானத்தின் கதவுகள் தட்டப்படுகிறது. ஃபகீல மன் ஹாதா, யார் நீங்கள் கேட்கிறாங்க அங்க இருக்கிற மலக்குமார்கள். சொன்னார்கள், قال ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், قيل ومن معك, கேட்டாங்க உங்களோட யார் வந்திருக்கிறார்கள்? மலக்குமாருக்கு விளங்குது யாரோட வந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னார்கள், قال محمد قيل او قد ارسل اليك, அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்த ஒரு நபி அவர்கள். நஅம் ஃபஃபதஹு வஸல்லிமு அலைஹி, கதவை திறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லப்பட்டது. வைதா மலக்கும் முஅக்கலுன் யஹ்ருசு ஸமா, அவர் யார் என்றால் வானத்துக்கு பொறுப்பான மலக்கவர். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவரை பார்த்தேன். யுகாலு லஹு இஸ்மாயில், அந்த மலக்கின் பெயர் இஸ்மாயில் என்பவர் தான் அந்த மலக்கு. மஅஹு 70 அல்ஃப மலக்கின், அவரோட சேர்ந்து 70,000 மலக்குகள் இருந்தார்கள். முதலாவது அந்த கதவை திறக்கிற நேரத்தில் அந்த இஸ்மாயில் என்கின்ற மலக்கோடு சேர்ந்து 70,000 மலக்குகள் இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மஅ குல்ல மலக்கின் மின்ஹு 100 அல்ஃப், அந்த 70,000 மலக்குகளில் இருந்து ஒவ்வொரு மலக்குகளோடும் 1,00,000 மலக்குகள் இருக்கிறார்கள். 100 அல்ஃப் என்றால் 100,000 மலக்குகள். 100,000 என்பது 1,00,000. அந்த 1,00,000 மலக்குகள், அந்த 70,000 மலக்குகள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சும்மா நபி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ, அல்லாஹ்வுடைய பட்டாளங்களை, மலக்குகளின் கணக்குகளை அவனுக்குத்தான் தெரியும் எத்தனை பேர் என்று, நமக்கு தெரியாது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு முதலாவது வானம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய வானம், அந்த வானத்துக்கு நுழைந்தார்கள். قال فارسل اليك قال نعم ففتح قال فلما علونا السماء الدنيا فاذا رجل عن يمينه, நான் நுழைந்தோம், அங்கே பார்த்தோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கதவு தட்டப்பட்டது, சலாம் சொல்லப்பட்டது. யார் என்று கேட்கப்பட்டது, நபி அவர்கள் என்று சொல்லப்பட்டது. சலாம் கூறி வரவேற்றார்கள். நுழைந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யார்? மன்ஹாதா யா ஜிப்ரீல், இவர் யார்? இவர்தான் அபூக, உங்களுடைய தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நான் பார்த்தேன், சொல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பார்த்தேன் வலது பக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் அவர்களை பார்த்தேன், வலப்பக்கம் திரும்பி பார்த்து சிரிக்கிறார்கள், இடப்பக்கம் திரும்பி பார்த்து அழுகிறார்கள். கேட்டேன், ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை செய்கிறார்கள் என்று கேட்டேன். சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வலப்பக்கத்தில் உள்ளவர்கள் சொர்க்கவாதிகள், அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் நரகவாதிகள், அவர்களை பார்த்து அழுகிறார்கள். ஏன்? அவருடைய உம்மத், அவருடைய பிள்ளைகள், உலகம் முடியும் வரைக்கும் வரக்கூடிய எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். அழுதார்கள். அன்பானவர்களே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
என்னை அழைத்து செல்லும் போது பூமியில் இருந்து ஒரு வாசம் வருகிறது, ஒரு அழகான மனம். அந்த மனத்தை நான் என் வாழ்க்கையில் நான் அந்த மனத்தை நுகர்ந்ததே இல்லை. என்ன மனம் என்று கேட்டார்கள். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மாஷிதா என்கின்ற பெண்ணினுடைய குடும்பத்துடைய கபர்ல இருந்து வார வாசனை. மாஷிதா யார்? அந்த மாஷிதா சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிர்அவுன் என்ற ஒரு கொடியவன் இருந்தான். அந்த ஃபிர்அவுனுடைய குடும்பத்தினுடைய தலைமுடிகளை, பெண்களின் தலைமுடிகளை மாறுற ஒரு பெண் தான் மாஷிதா. ஒரு நாள் ஃபிர்அவுனுடைய பிள்ளை மகளுக்கு தலை வாங்கி கொண்டிருந்தாங்க மாஷிதா அம்மையார் அவர்கள். அவர் தலைவார நேரத்துல சீப்பு விழுந்துச்சு. விழுந்துடனே அந்த சீப்ப மாஷிதா அம்மையார் அவர்கள் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எடுக்கிறேன் என்று எடுத்தார்கள். ஃபிரௌன் மகள் சொன்னார், ஏண்ட வாப்பா ரப்புக்கும் ஆளா இருக்கும் போது உனக்கு வேறொரு கடவுளா? சொன்னார்கள், ஓண்ட வாப்பாடையும் ஏண்டையும் ரப்பு அல்லாஹ் தான் என்றார்கள். நான் வாப்பாவோடு செல்லுவேன், இதற்கு நான் உங்களுக்கு நான் தண்டனை தர வைப்பேன் என்றார்கள். மாஷித் அம்மையார் அவர்களை ஃபிரௌனுக்கு முன்னால் கொண்டு சென்றார்கள். மாஷித் அம்மையாரிடம் கேட்டார்கள். மாஷித் அம்மையார் சொன்னார்கள், நான் உங்களுடைய ரப்பு என்னுடைய ரப்பு அல்லாஹ், மூசாவுடைய ரப்பு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். சொன்னாங்க, மாஷித்தாவினுடைய குடும்பத்தை கொண்டு வாருங்கள், நெருப்பை மூட்டுங்கள். மாஷித்தாவுடைய குழந்தைகள் எல்லாம் நெருப்புல மாஷித்தாவுக்கு முன்னால போடப்படுகிறது. அவர்கள் தளரல்ல. ஆனா மாஷித்தா அம்மையாருக்கு ஒரு பால் குடிக்கிற புள்ள கையில, அந்த புள்ளைய நெருப்புல போடுறதுக்கு பார்த்து அழுகுறாங்க. புள்ள சொல்லிச்சு, மாஷித்தா அம்மையார் புள்ள சொல்லிச்சு, என்னுடைய அன்பு தாயே, அது நெருப்பல்ல, அது நெருப்பல்ல, சொர்க்கத்தின் பூங்காவனம், பாயுங்க என்னோட சேர்த்து என்ன போடுங்கன்னுச்சு. அந்த பிள்ளைகளினுடைய மாஷித்தா அம்மையாருடைய ஈமானுடைய குடும்பத்தின் கபரில் இருந்து வார வாசனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாங்கள் சென்று இரண்டாவது வானத்துக்கு போறதுக்கு இடையில அல்லாஹு தஆலா சில காட்சிகளை நபிக்கு காட்டினான். சில நரகம் சொர்க்கம் காட்டப்பட்டது. நரகத்தில் சில பாவிகளுக்கு கொடுக்கும் தண்டனைகளை பற்றி அல்லாஹ் காட்டினான். இந்த மிஅராஜுடைய பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நவர்து ஃபைதா நபி கௌமின் தஹும் முஷாஃபிருன் க முஷாஃபிருல் இப்ல். நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டம் ஒட்டக கூட்டத்தை போன்றிருந்தார்கள், பயணம் செய்யக்கூடிய ஒட்டக கூட்டத்தை போன்றிருந்தார்கள். وقد وكل بهم من يأخذ بمشافرهم ثم يجعل في أفواههم صخرا من النار يخرج من أسفلهم. அவங்களோட வாய்களுக்கு திறந்திருக்கிறது. அந்த வாய்களுக்குள் அந்த ஒட்டக கூட்டங்களை போன்றிருந்த அந்த கூட்டத்தின் வாய்களுக்குள் நெருப்பாலான கல்லுகள் வீசப்படுகிறது. அந்த நெருப்பாலான கல்லுகள் வீசப்பட்டுடனே வாய்க்குள்ளால் அது சென்று அவருடைய பின்புறத்தினால் வெளியே வருகிறது. கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன் ஹவுலாய், இவர்கள் யார், ஏன் இந்த வேதனை? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹவுலாய் அல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா ظلمًا, அனாதைகள்ல சொத்தை பறிச்சு அநியாயமாக சாப்பிட்ட கூட்டம். பாப்பா மௌத்தா வைத்தாரு, பாப்பா மௌத்தானதுக்காக வேண்டி சந்தர்ப்பம் பார்த்து அனாதைகள்ல சொத்தை புடுங்கி சாப்பிட்டவர்கள், துனியாவை நேசித்தவர்கள், அனாதைகளுடைய காணியில பறிச்செடுத்தார்கள், சொத்தில பறிச்செடுத்தார்கள், கடையை பறிச்செடுத்தார்கள், வளவை பறித்தெடுத்தவர்கள், நெருப்பை சாப்பிட்டார்கள்,
அல்லாஹ் நெருப்பை சாப்பிட கொடுக்கிறான் நரகத்தில் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நாங்கள் ஒரு கூட்டத்தை கடந்து சொன்னோம். ثم نظرت فإذا أنا بقوم يحذى من جلودهم ويرد في أفواههم. அவர்களுடைய தோள்களை இழுத்து வாயில் கடிச்சு சப்புறாங்க. ஒரு கூட்டம். கேட்டேன், நான் பார்த்ததும் அவர்களை பார்த்து கேட்டேன், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன் ஹவுலாய், இவர்கள் யார், எதற்கு இவர்கள் இப்படி செய்யப்படுகிறார்கள்? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலு கமா அகல்தும் ஃபைதா அக்ரஹ மா ஹலகல்லாஹு லஹும் ذلك. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹவுலாய் யா ஜிப்ரீல், இவர்கள் யார் என்று தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று கேட்டார்கள். யார் தெரியுமா இவர்கள்? ஹவுலாஇல் ஹம்மாஸூன லம்மாஸூன அல்லதி, பெறும் வரைக்கும் அடுத்த மனிதன் மாமிசத்தை சாப்பிடுறார்கள். அப்படி என்றா என்ன? அவங்களோட குறை பலாய்களை கழுவுறாக்கள், மூட்டுறாக்கள், பொய் சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்குறாக்கள். அடுத்தவர்களுடைய இறைச்ச சாப்பிட்டவர்கள் மறுமையில அவங்க இறைச்ச சாப்பிட வைப்பான் அல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு சும்மன் அவத்து ஃபைதான பிகௌமின் அலா மாஇதா, நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டம் இருந்தார்கள், அவர்களுக்கு மத்தியில் நடுவில் ஒரு மாஇதா, ஒரு சஹன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சூழ மக்கள் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள். லஹ்முன் மஷ்வியுன், அந்த மாயிதாவுல அந்த தட்டில லஹ்முன் மஷ்வியுன், பொரிக்கப்பட்ட இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅஹ்ஸனி மா ரஅய்து மினல் லஹம், நான் என் வாழ்க்கையில் அப்படியான ஒரு அழகான இறைச்சி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி அழகான இறைச்சி இருந்துச்சு. வைதா ஹவுலஹும் சீஃபுன், அந்த அழகான இறைச்ச சூழ நாட்டமான இறைச்சிகள் இருக்குது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜஅலு யமீலுன அலல் ஜீஃப், அந்த கூட்டம் அந்த அழகான இறைச்சி இருக்கும் போது அந்த நாட்டமான இறைச்சின் பக்கம் இழுத்து சென்று சாப்பிடுகிறார்கள். கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇ அஸ்ஸுனாத்து அமது இலா மா ஹர்ரம அல்லாஹு அலைஹிம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலாலான மனைவி இருக்கும் போது ஹராமான மனைவி கிட்ட போனாங்க, சுனாத்துன் விபச்சாரம் செய்வதற்காக. மனைவி இருக்கிறாங்க, ஹலாலான மகர் கொடுத்து கல்யாணம் முடித்த மகர் கொடுத்த மனைவி இருக்கும் போது தொடர்புகள் வேற போக்கில போனாக்கள். அவங்களுடைய ஹலாலான மனைவி இருக்கும் போது பாவத்துக்காக உயர்ந்தவர்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, மஷ்வியுன் லஹ்முன் மஷ்வியுன், அழகான இறைச்சி, அது ஹலாலான மனைவி. நாட்டிறைச்சி ஹராமான மனைவி. போனாங்க, நல்லது இருக்குது, நாட்டத்துக்கிட்ட போறாங்க. இவர்களுக்கு தண்டனை இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மீண்டும் ஃபைதா ثم نظرت فإذا أنا بقوم لهم بطون كأنها البيوت, ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். بأحدهم بطنه فيقع فيتوقعهم آل فرعون بأرجلهم وهم يعرضون على النار غدوا وعشيا. அவங்கள நெருப்பில பகலும் ராவும், காலையிலையும் பகலையும் நெருப்பில வாட்டி எடுக்கிறார்கள். அந்த மக்களை வாட்டப்படுகிறது. நான் யார் என்று கேட்டேன். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் தான் ஹவுலாஇ அகலத்துர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவர்கள். வட்டியோடு தொடர்பு முஅல்லகாத்தின் பிததிஹின்ன, ஒரு பெண் கூட்டத்தை நான் கடந்து சென்றேன். அவங்க பெண்கள் கூட்டம். அவர்களுடைய மார்புகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது.
அவர்களுடைய மார்புகள் அவங்களோட கால்கள்ல அவங்களோட மார்பகத்தை இழுத்து கட்டி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. فقلت يا جبريل عليه الصلاه والسلام من هؤلاء இவர் யார் என்று கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் யார் தெரியுமா? ஹாஉல்லதி, இவர்கள் தான் ஹராமான முறையில் குழந்தைகளை பெற்று புதைத்தவர்கள். ஊருக்கு தெரியாம ஹராமான பிள்ளைகள் போற வகுத்துல வந்துச்சு, அதை அழிக்கிறார்கள். அந்த காலத்துல பெற்றுத்தான் என்ன செய்வாங்க? பெற்றுத்தான் புதைக்கணும். ஆனா இந்த காலத்துல பெக்கிறதுக்கு முன்னாலே தெரிஞ்சா களவுல உண்டான கருவை வயிற்றில வச்சு அழிப்பது இதுதான், இந்த தண்டனை தான். அந்த காலத்தில் பிறந்தாத்தான் தெரியாம அழிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? ஹாஉலா இல்லாஹி யஸ்னீன வயக்துல்ன அவுலாதுஹுன்ன, அவர்கள் விபச்சாரத்தில் குழந்தையை உருவாக்கி அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் அவர்களை. அந்த காலத்தில் பெற்று தெரியாம அடக்கிட்டான். இந்த காலத்தில் பெறத்துக்கு முன்ன கருவிலே அழிக்காங்க. இதே ரெண்டு ஒரே தண்டனை தான், ரெண்டும் ஒரே குற்றம்தான். ஆனால் இப்ப சென்ன பாவங்கள் எல்லாம்
ஒருவர் செஞ்சிட்டாரு, தௌபாவின் மூலமாக யாரு அல்லாஹ் மன்னித்தானோ அவர்களை தவிரதான் இவர்களை அல்லாஹ் கண்டிப்பான். தௌபா இல்லாம மூத்தாயிட்டா நஷ்டவாளி. அல்லாஹ் கிட்ட அழுது தொழுது நான் இப்படி பாவம் செய்து விட்டேன் என்று தௌபா யார் செய்து அல்லாஹ் அவருடைய தௌபாவை கபூல் செய்தானோ அவர்களை தவிர. எல்லா பாவம் மனிதனுங்கிற அடிப்படையில செய்வான். ஆனா இப்ப நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பாவத்தையும் செஞ்சு மன்னிப்பு கேட்டாலுமா, தௌபா செஞ்சாலுமா, அதுல இருந்து மீண்டாலுமா, அவர்களை தவிர. அல்லாஹ் சொல்றான் தௌபா விசாலமானது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் விசாலமானது. நம்முடைய பாவத்தை விட அவனுடைய மக்ஃபிரத் விசாலமானது. நம்முடைய அவனுடைய கோபத்தை விட அவனுடைய இரக்கம் விசாலமானது. ஒரு அடியான் எழும்பி கண்ணீர் வடித்து தஹஜ்ஜத்தில் எழும்பி தவறு செஞ்சுட்டேன், நான் இப்படி செய்துட்டேன், இப்படி நடந்துட்டேன், என் சந்தர்ப்பம், என்னுடைய நிலைமை அப்படியான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், ஒருவன் கண்ணீர் விட்டு ரப்பிடத்தில் அழுது தௌபா செய்தானோ அவங்களை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம். வதக்கர அன்னஹு லகிய ஃபிஸ் ஸமாஇ ஸானியா, இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். அங்கு தட்டப்பட்டது, கேட்கப்பட்டது, சலாம் சொல்லப்பட்டது. அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். சலாம் சொல்லி அவர்களிடமிருந்து மூணாவது வானத்துக்கு சென்றோம். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் சொன்னோம், அவர்களோடு பேசினோம். அவர்களை நான் பார்த்தேன். அல்லாஹ் உலகத்தின் பாதி அழகை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் நாலாவது வானத்தில். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவர்களை சந்தித்தேன், அவர்களுக்கு சலாம் சொன்னேன். சும்மா அதற்கு பின்னால் ஏழாவது வானத்துக்கு சென்றோம். அங்கேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொதுவாகவே வித்தியாசமானவர் நபிமார்களில். அதனால் தான் அல்லாஹ்வோட அடிக்கடி கேள்வி கேட்டே அவர்கிட்ட அல்லாஹ் தஆலா கலீமுல்லா, அவருக்கு பேரை வைத்திருந்தார் அல்லாஹ் கலீமுல்லா, அல்லாஹ்வுடன் பேசக்கூடியவராக இருப்பார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் சலாம் சொன்னார்கள். யார் என்று கேட்டார்கள், இன்னார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பின்னால் சொன்னார்கள், ஜாவஸ்துஹு பகா ஃபனூதிய மா யுபகீக, அவர் அழுகிறார், தேம்பி அழுகிறார். கேட்டார்கள், ஏன் அழுகிறீங்க நீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, قال ربي هذا غلام بعثته بعدي يدخل من امتي الجنه اكثر مما يدخل من امتي. சொன்னாங்க, எனக்கு பின்னால வந்த நபிமார்கள்ல கடைசியாக வந்தவர் நீங்க, எனக்கு பின்னால வந்தவர் நீங்க. ஆனால் எதுகுலு மின் உம்மத்தில் ஜன்னத்தி அக்ஸரு மிம்மா எதுகுலு மின் உம்மத்தி, எந்த உம்மத்தை விட எந்த உம்மத்துக்கு நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்டு நிறைய நியமத் செய்யப்பட்டு இருந்தும் கூட குறுகிய ஆயுள் கொடுக்கப்பட்டு கொஞ்ச காலம் தரப்பட்ட உங்களோட உம்மத்து தான் எந்த உம்மத்தை விட நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள். அதை நினைத்து அழுகிறேன். அதாவது எப்படி பொறாமை கண்ணீர்ல ஆனந்த கண்ணீர் அழுகிறேன் என்று சொன்னார்கள். பின்னர் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த வானத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த வானத்தின் சாபியா, அது ஏழாவது வானம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். قال في الحديث وحدث النبي صلى الله عليه وسلم, அங்கே நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தோம். அதற்கு பின்னால் அதற்கு பக்கத்தில் அடுத்ததாக நாங்கள் சென்றோம். அங்குதான் பைத்துல் மஅமூர் என்கின்ற ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. கௌபாவுக்கு நேரே வானத்தில் இருக்கிறது. அந்த வானத்தில் இருக்கின்ற கௌபா, அந்த பைத்துல் மஅமூரில் நான் பார்த்தேன், ஒரு தடவை 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் திரும்பவில்லை, அடுத்தவர்கள் நுழைகிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் மலக்குகளினுடைய அந்த கூட்டத்தை அவனுக்குத்தான் கணக்கு தெரியும், நமக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் என்னை அழைத்து செல்லப்பட்டது. அங்குதான் அழைத்து செல்லப்பட்டது, அதுதான் அந்த சிதறத்துல் முந்தஹா என்கின்ற இலந்தை மரத்தடிக்கு எடுத்து செல்லப்பட்ட என்னை அழைத்து செல்லப்பட்டது. அந்த இலந்தை மரத்தை நான் பார்த்தேன். சொன்னார்கள், அந்த இலந்தை மரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அதனுடைய கனிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டியை போலவும், அதனுடைய இலைகள் யானையினுடைய காலை போலவும் இருந்தது. நான் அங்கு பார்த்தேன். அர்பஅத்து அன்ஹார் யக்ருஜு மின் அஸ்லிஹா, அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து 4 ஆறுகள் ஓடுகிறது. 2 ஆறு வெளியால் ஓடுகிறது, 2 ஆறு உள்பக்கம் ஓடுகிறது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅம்மா வாஹிரானி ஃபன்னைலு வல் ஃபுராத்துன்,
அந்த வெளியால ஒரு ஆறு, என்ன ஆறு தெரியுமா? ஃபுராத் என்கின்ற ஆறும் யூப்ரிடிஸ் என்கின்ற நைல் நதியும், இந்த ரெண்டும் தான் எங்கிருந்து வருகிறது? சிதறத்துல் முந்தஹாவினுடைய அடிப்பகுதியில் இருந்து வருகிறது சொன்னார்கள். யூப்ரிடிஸ் நதி என்கிறோம், நைல் நதி என்கிறோம், அதனுடைய ஆரம்பம் எங்கே? சிதறத்துல் முந்தஹாவினுடைய அடிப்பகுதியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்பக்கமாக ரெண்டு ஆறுகள் ஓடுகிறது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் சிதறத்துல் முந்தஹாவுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னோடு வரவில்லை, தனியாகவே என்னை அழைத்து சென்றார்கள். தனியாகவே நான் சென்றேன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. நான் எனது பாதரட்சியை கலத்தினேன். அல்லாஹ் சொன்னான், பாதரட்சியை அணிந்து கொண்டு வருவீராக. துர்சினா மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபித்துவத்தை பெறுவதற்காக போன நேரத்தில் நபி அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா மூசா, உங்களுடைய செருப்பை கலட்டிட்டு வாங்கண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செருப்பை போட்டுக்கு வாங்க. ஏன் செருப்பை போட்டுக்கு வரணும்? உங்களுடைய செருப்பு கூட அல்லாஹ்வுடைய தீண்ட ரத்தத்தை சுமந்தது. தாயிஃப்ல அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டாவும் பாதமும் ஒட்டி நபி அவங்களுக்கு இழுக்கலாம போயிடுச்சு. அப்படித்தான் நடந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவதை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சந்தித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுகன் நபி. அல்லாஹ் பேசினான், நபி மீது ஸலவாத்து சொன்னான் அல்லாஹு தஆலா. அதைத்தான் அல்லாஹ் அத்தஹியாத்துல நமக்கு அதை சொல்லும்படி வச்சிருக்கிறான். நபிக்கு நானும் நீங்களும் சலாம் சொல்றதாக இருந்தால் அல்லாஹ் எந்த சலாத்தை கொண்டு நபிக்கு சலாம் சொன்னானோ அந்த சலாத்தை கொண்டுதான் நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஐயுகன் நபி, அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுகன் நபி அல்லாஹ் சொன்னான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் 50 வக்து தொழுகையை கொடுத்து அனுப்பினான். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் எடுத்துக்கு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப 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 அனுப்பினாங்க. சுருக்கமாக நான் சொல்ற நேரம் போதால அனுப்பினாங்க. திரும்ப திரும்ப அனுப்பினாங்க. போய் போய் வந்து 5 வக்தாக மாறி வந்தது. வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? திரும்பவும் போச்சுன்னாங்க. சொன்னாங்க, யா மூசா, எனக்கு வெக்கமா இருக்கு அல்லாஹ் கிட்ட போய் திரும்பவும் இதை குறைக்கிறதுக்கு என்று சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு வந்தாங்க. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்து இந்த 5 வக்து தொழுகையும் தொழுவது 50 வக்து தொழுகை தொழுவதற்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் ஒரு இரவோட இந்த பயணம் முடிஞ்சு வந்துட்டாங்க. இருக்கிறாங்க, வளமையாக கேட்டு வருவான். நக்கல் பண்றவன் இருக்கிறான் அங்க மக்காவுல. அபூஜஹில் வந்து கேட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, என்ன புதுசா என்ன வச்சு கொண்டு இருக்கிறீங்களா? வளமையா பொய் சொல்வீங்க, என்றைக்கும் பொய் கொண்டு இருக்கிறா? சொன்னாங்க, மிக பிரமாண்டமான அதிசயமான ஒரு விஷயம் இருக்கிறது. சொன்னார்கள், அதுதான் நான் இரவு முழு 7 வானங்களை கடந்த ரப்பை சந்தித்து தொழுகை என்கின்ற கடமையை நான் எடுத்து வந்திருக்கிறேன். சிரிச்சு கொண்டு போனான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொன்னான், யா அபூபக்கர், உங்களோட நண்பன் சொன்னேனே, நான் உங்களோட நண்பனுக்கு பைத்தியம் என்றனே, நவுது பில்லாஹி மின்ஹா. சொன்னார்கள், உங்க நண்பன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னேனே, அவர் உளர்றார், போய் கேளுங்க என்னண்டு. என்ன உளர்னாருன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க அபூ ஜஹீல் கிட்ட. சொன்னார், உங்களோட நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, 7 வானத்துக்கு ராவு போனாராம், பைத்துல் மக்தஸுக்கு போனாராம், அங்கிருந்து போனாராம் 7 வானத்துக்கு. அங்க அல்லாஹ்வை சந்திச்சாராம். அங்க 50 வக்து கொடுத்தா 5 வக்தோட வந்திருக்கிறாராம். இது என்ன டூப் என்று சொல்ல கேட்டாரு. அப்ப கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, யாரு வாயால இது வந்துச்சு? உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால வந்துச்சா? நாம் உண்மையாகவே வந்துச்சு சொன்னாங்க ரசூல். அது அபூபக்கர் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் சதக்த, உண்மையாகவே சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அதனால் தான் அபூபக்கரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் ரலியல்லாஹு என்று சொன்னார்கள். உண்மைப்படுத்தினார் மிஅராஜை. முதல் உண்மைப்படுத்தியவர் அவர்தான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட திரும்ப வந்தான் அபூ ஜஹீல். கேட்டான், நீங்க பைத்துல் மக்தஸுக்கு போனீங்களா? அங்க தொழுவீங்களா? அப்படி என்ற சொல்லுங்க. பைத்துல் முகத்தஸ்ல எத்தனை ஜன்னல் கதவு இருக்குன்னு சொல்லுங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த ஷைத்தான் என்ன உர்றான் இல்ல, இந்த அபூ ஜஹில் ஷைத்தான் என்ன உர்றான் இல்ல, இவன் வந்து பைத்துல் மக்தஸிர கதவுகளை ஜன்னல்களை எத்தினு கேட்கிறான். யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, கவலையே படலாம், கொஞ்சம் தலையை உயர்த்துங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்தஸ கையில வச்சிருக்கிறாங்க. ஆது சமூது கூட்டத்தை அழிச்ச அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு சொன்னாங்க, மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிய போது அந்த பூமியில் இருந்த சேவல்கள் கூவியதை நாங்க வானத்திலிருந்து கேட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, இத்தனை கதவு, இத்தனை ஜன்னல் என்று சொன்னனே. உடனே சொன்னான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்னேனே நீங்க சூனியக்காரன், உங்களோட சூனியத்தால உங்களோட ஜின்னால இதை நீங்க செய்றீங்கன்றாங்க. அப்பையும் அவன் நம்பல. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேற்று இரவு ஷாம்ல இருந்து வியாபாரத்து கூட்டம் ஒன்று நின்றீங்களே, ஷாம்ல இருந்து மக்காக்கு வந்த வியாபார கூட்டம் எங்க என்று கேட்டாங்க. அதுல இருந்த மக்கள் தாங்கள் அவங்க சொன்னாங்க, நாங்க என்று சொன்னாங்க. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த இடத்துல தங்கி இருந்த நேரத்தில் ஒரு ஒட்டகத்தை காணத்தை நான் தேடி கொடுத்தேனே, அவர் எங்கே என்ற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பைத்துல் மக்தஸை புனித ஸ்தலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதை சூழ உள்ள இடத்தை அல்லாஹ் பரக்கத் நிறைந்த இடம் என்று சொல்றான். அதிகமான நபிமார்களுடைய கபுருஸ்தானங்கள், அங்கே அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருந்தோம், அதை காட்டத்தான் நாங்கள் கூட்டிக்கு போனோம். அந்த அபினுக்கும் ஒரு மியாராஜ் இருக்கிறது. அந்த மியாராஜ் என்ன தெரியுமா? அவன் மௌத் வரைக்கும் அவனுடைய காலும் நெத்தியையும் அல்லாஹ்வுக்காக தொழுவதுதான் அவன் செய்யற மியாராஜ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுடைய மியாராஜ் அவன் மௌத் வரை தொழுவதுதான். அந்த தொழுகையை நாம் எடுத்து வாழ்பவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மியராஜுக்காக வேண்டி பயணித்தார்களோ அந்த மியராஜின் பயணத்தை நாங்கள் அதிசய பயணமாக ஏற்றுக்கொள்கின்ற மூமின்களாக நம்மள் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம் சமூகத்தின் பாவத்தை மன்னிப்பாயாக. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொண்ட கூட்டத்தில் ஆக்கி எங்கள் எல்லோரையும் ஈமானிய கூட்டத்திலே எங்களை எழுப்பாட்டுவாயாக. எங்கள் எல்லோரையும் ஈமானால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவாயாக, தக்வாவால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவாயாக. எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கி சொர்க்கத்தின் பூங்காவனத்தில் நாளை மறுமையில் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான முத்தகீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயாக. யா ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.